ஹலோ மக்களே. ரம்யா ஜோ எந்த அளவுக்கு யோசிச்சிட்ருக்காங்கன்னா, அவங்க ரன்னர் ஆயிடுவாங்களாம், வின்னர் ஆயிடுவாங்களாம், டாப் 5ல் வந்துருவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அவங்க என்ன பிக் பாஸில் இன்புட் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. தூங்கிட்டு தின்னுட்டு அப்புறம் சாப்பாடெலாம் மறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி விஷயந்தான் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவங்க டிசர்வான்னு எனக்கு தோணலை. அண்ட் போன டைம் அவங்க தப்பிச்சதுக்கு காரணமே திவாகர் வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்ததுனால தான். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தன்னை ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் யார் சொன்னால் அன்பு கேங்கு நாமினேஷன் பற்றி பேசவே மாட்டாங்கன்ட்டு, அப்படிலாம் இல்லை. ஃப்ரம் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து அவங்க நாமினேஷனை இன்டைரக்டாக அவங்க குரூப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க குரூப்பில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ரம்யா ஜோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எனக்கு அவங்க சொன்னது இது பிடிக்கல, அதை பிடிக்கல, இந்த பேரை சொல்லி அவங்க பண்ணது எனக்கு இது பிடிக்கல, அதை பிடிக்கலன்னு சண்டே நைட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ எஃப்ஜே கூட அப்படி தான் பண்ணுவார். வியனா இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, என்னை அது தான் குத்தும் அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்களெல்லாம் நம்ம குத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் குத்துவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் இல்லை, வைல்டு கார்டு என்ட்ரி வரைக்குமே அவங்களோட டார்கெட்டு வியனா, கானா வினோத், திவாகர், பார்வதி, இந்த 4 பேர் மட்டும்தான். ஸோ இவங்க எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து தான் குத்துவாங்க. இப்போ வைல்டு கார்டு வந்ததுக்கப்புறம் இவங்களோட மெயின் டார்கெட் யாராக இருக்காங்க அப்படின்னா, பார்வதி, வைல்டு கார்டு பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, இந்த 4 பேரை தான் திருப்பி கொத்துவாங்க. அவங்கக்குள்ளார அவங்க குத்திக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க இன்டைரக்டாக பண்ணுறாங்க. டாக்ஸிக் கேங் டைரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்கள் கருத்து என்னமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.